பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கும். தரவரிசை பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 57,000 கன அடி நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் 3 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் நெடுஞ்சாலையில் விழுந்த ராட்சத மரம். கூடலூர் உதகை இடையே 1 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா, அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலங்களில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். திருவாரூர் மாவட்டத்தில் பணிகளை புறக்கணித்து ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். கூட்டுறவு வங்கி ஊழியர்களும் வேலை நிறுத்தம். பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2 முதல் கலந்தாய்வு. 30,000 ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை. ஆஸ்கர் விருதுகளுக்கு வாக்களிக்கும் குழுவில் இடம்பெற நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு. ஆயுஷ்மான் குரானா உள்ளிட்ட 534 பேர் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. கூமாபட்டி அருகே பிளவக்கல் அணையில் 10 கோடி ரூபாய் செலவில் பூங்கா மேம்பாட்டு பணிகள். நிதி பெற்றவுடன் தொடங்கப்படும் என விருதுநகர் ஆட்சியர் சுகபுத்ரா உறுதி. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கும். தரவரிசை பட்டியலை வெளியிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 57,000 கன அடி நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் நீடிக்கும் தடை. குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் 3 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் நெடுஞ்சாலையில் விழுந்த ராட்சத மரம். கூடலூர் உதகை இடையே 1 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா, அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலங்களில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். திருவாரூர் மாவட்டத்தில் பணிகளை புறக்கணித்து ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். கூட்டுறவு வங்கி ஊழியர்களும் வேலை நிறுத்தம்.
பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2 முதல் கலந்தாய்வு. 30,000 ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை. ஆஸ்கர் விருதுகளுக்கு வாக்களிக்கும் குழுவில் இடம்பெற நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு. ஆயுஷ்மான் குரானா உள்ளிட்ட 534 பேர் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. கூமாபட்டி அருகே பிளவக்கல் அணையில் 10 கோடி ரூபாய் செலவில் பூங்கா மேம்பாட்டு பணிகள். நிதி பெற்றவுடன் தொடங்கப்படும் என விருதுநகர் ஆட்சியர் சுகபுத்ரா உறுதி. குற்றாலத்தில் 3 நாட்களுக்கு பிறகு அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். மோனிஷா, அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல பகுதியில் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்த நிலையில் அருவியில் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் அருவிகளிலுடைய நீர்வரத்து என்பது கணிசமாக குறைந்ததை அடுத்து மீண்டும் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து தற்போது சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் தற்போது சீசன் என்பது களைகட்டி உள்ள நிலையில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் அருவிகளில் மூலிகை தண்ணீர் வந்து கொண்டு இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில். கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 மைல் சுற்றுலா தலங்கள் மற்றும் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்க கேட்கலாம். ஜாஃபர் சாதிக், காட்டு யானைகளை விரட்டும் முயற்சி ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக மனுஷா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களாக மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் அதே போல வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. மேலும் பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை, தொப்பி தூக்கிப்பாறை, ஃபயர் வாட்சிங் டவர், பேரிஜம் ஏரி வியூ உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்வது வாடிக்கையான ஒன்று. இந்த சுற்றுலா தலங்களுக்குள் செல்லக்கூடிய சாலைகளின் ஓரங்களில் குட்டியுடன் 5 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களுக்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கடைகளும் திறக்க வேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், அதே போல காட்டு யானைகள் வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்த பின் சுற்றுலா பயணிகள் மீண்டும் இந்த சுற்றுலா தலங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்ல இருந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.